ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி அமைங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. அனைவருக்கும் இனிமையான மாட்டுப் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2024 வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் தை மாதம் 2ஆம் நாள். இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க. முருகப்பெருமாள் வழிபாடு, சஷ்டி விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. மேலும் இன்றைய தினம் கரிநாளாக அமைந்துள்ளது. மாட்டுப் பொங்கல் தினமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் 5 கொடையவன் ராசியிலே இருக்கிறாருங்க. ராசியில சந்திர பகவானுடன் ராகு பகவான் இணைந்து காணப்படுகிறார். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. சந்திர பகவான் ராசியிலே இருப்பது நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சிகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. எப்படி அந்த வளர்ச்சி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான முயற்சிகள் காரணமாக நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க. அதனால நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது முயற்சிகள் இன்னைக்கு நிறைய இருக்கணும். ஏன்னா உங்களால் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை சாதிக்க முடியுங்க. எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ரெடியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய விதமான வேலைகளுக்கு உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இப்பொழுது நீங்கள் நினைத்தால் ப்ரமோஷன்ஸ் வாங்கிக் கொள்ள முடியுங்க. உங்களுக்கு பதவி உயர்வு உங்கள் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. சில பேருக்கு ஊதிய உயர்வு கூட இன்னைக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சந்தோஷமான சூழல் இருந்த அற்புதமான ஒரு நாளுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. நீங்கள் என்ன சலுகைகள் கேட்குறீங்களோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும். அதனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க. அலுவலக பணியாளர்களுக்கு ரொம்ப ஆனந்தம் பெறக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்து சமாதானமாக முடிக்க முடியும். எனவே நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. வியாபார வளர்ச்சி இந்த தினம் உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க. அதனால் வியாபாரிகளுக்கு யோகமான ஒரு நாள். உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் ரொம்ப சூப்பராக அமைந்துள்ளதுங்க. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க. உங்கள் வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களை சுற்றம் மகிழ்ச்சியாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வியாபாரிகளுக்கு குறிப்பாக ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக அமைங்க. தொழில் வந்து மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு நிறைய உருவாகக்கூடிய ஒரு நாள். இப்பொழுது உங்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்க உங்களது கருத்துக்களை எப்பவுமே எதிர்த்து கொண்டே இருக்கக்கூடிய மாற்று கருத்துடையவர்கள் கூட இப்போ உங்கள் கருத்துக்களை வந்து ஆமோதிப்பாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ மாற்று கருத்துடையவர்கள் எல்லாம் மனம் மாறி உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க. மனத்தில் பலவிதப்பட்ட சிந்தனைகள் ஏற்படும் போது கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாங்க. ஆனாலும் அதை நீங்கிவிடும். அதனால சிந்தனைகளை நீங்கள் அதன் போக்கில் விடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதுக்கு ஒரு கடிவாளம் போடுறது ரொம்ப முக்கியங்க. சிந்தனைகளுக்கு கடிவாளம் போடுங்கள். உங்களோட சிந்தனைகள் இன்னைக்கு நிறைய புதிய ஐடியாக்கள் உருவாகுங்க. ஆனால் நிறைய ஐடியாக்கள் உருவாகும் போது சில குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டால் அதெல்லாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம். உங்களால் அது முடியும். உங்களுக்கு வந்து எது தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால உங்க ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சில மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்க செயல்பாடுகளை இழுபறியான சூழ்நிலை, காலதாமதமாக சூழ்நிலை கூட ஏற்படலாம். ஆனால் உங்க செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்குங்க. அதனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. அது லேட் ஆகுது, இழுபறி ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வெற்றிகள் தான் முக்கியம். ஸோ அதை நோக்கி நீங்கள் உழைக்கணும் இல்லையா? அதுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருங்கள். இன்றைய தினம் சூப்பரான ஒரு நாள். இன்றைய தினம் வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் செலுத்தி ஆகணுங்க. உடலுக்கு ஒத்துக்காத அலர்ஜி தரக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி சாப்பாடுகள்லாம் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க. வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது. இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரதுனால உங்கள் சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால செலவுகள், தேவையில்லாத செலவுகளை நீங்கள் இன்றைக்கி வகைப்படுத்தலாம் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற மனதிற்கினிய காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கடினமான சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால பொறுமை தேவை. காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நிதானத்தை செலவிட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலர் உடல் ஆரோக்கியம் காரணமாகவும் அல்லது அவரது சில தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாகவும் உங்களுக்கு காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக அமையாது. அதனால கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க. உங்க காதலருக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உங்க காதலர் உங்கள் மேல அன்பை காட்டல அப்படின்னாலும் பரவாயில்ல. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் காதலர் மீது இருக்கக்கூடிய அன்பை வந்து குறையாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை அற்புதமாக மாறுங்க.
பாருங்க நல்ல ரோஜாக்களின் நறுமணத்தையும் உங்களுக்கு வழங்க காதலர்களுக்கு இரட்டியா தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்காக சங்கடப்படக்கூடாது. உங்க காதலர் கூட வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளாம இருக்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு சந்தோஷம் நிரம்பிய ஒரு நாளாக உங்களுக்கு மத்த எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கடன் வாங்காம சமாளிக்க முடியுங்க. இன்றைய தினம் பணத்தை நீங்க பேங்க்ல போட்டு டெபாசிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு சேவிங்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது குறித்து நீங்க பிளான்களை உருவாக்கிக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஏன்னா சேவிங்ஸ் செய்யறது இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். இருந்தாலும் பண வரவுகள் கிடைக்கும்போது அதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக மேனேஜ் பண்ணி முடிந்த அளவு சேமிப்பு செய்யறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில ஆச்சரியமான மகிழ்ச்சியான தகவல் நிதி ரீதியாக வந்து சேரலாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை மற்றும் ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வரம்பு மீறி சில பேர் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க பணத்தை நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். உங்க பணத்தை மற்றவங்க ஹேண்டில் பண்ண அனுமதிக்க கூடாதுங்க. அந்த மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியும். ஏன்னா உங்க பணத்தை மற்றவங்க கையால் அனுமதித்தீங்க அப்படின்னா அவர் வரம்பு மீறி செயல்படுவாரு. அதனால பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா தாங்க இன்னைக்கு நல்ல நன்மைகளை கண்டிப்பாக பெற முடியும். ரொம்ப பத்திரமாக உங்க பணத்தை நீங்களே மேனேஜ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் தனிமை விரும்பியாக இருப்பீங்க. அமைதியாக போயிட்டு நீங்க எல்லாத்திட்டிருந்து விலகி எல்லா உறவுகளிடமிருந்து விலகி அமைதியா இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீ போகணும்னு ஆசைப்படுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணை ஆரோக்கியம் காரணமாக கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாங்க. மனமகிழ்ச்சிகள் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. இப்போ உங்க வீட்டுல திருமணங்கள் நடத்தலாங்க. அதற்குண்டான நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால திருமண முயற்சிகளை நீங்கள் சிறப்பாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உங்களால வியாபாரம் அபார வளர்ச்சி பெறும். பதவி உயர்வு கிடைக்கிறதுனால உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். அற்புதமான ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டன் கலர். ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நிறைய உங்களுக்கு உருவானாலும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நிறைய கிடைக்கிறதுனால உங்கள் சிந்தனைகளை கரெக்டாக மேனேஜ் பண்ணி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது மூலமாக பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. சின்ன சின்ன குழப்பங்கள் கிடைத்தாலும் அதை அடுத்து நீங்கள் பயப்பட தேவையில்லைங்க. உங்களுடைய மனக்குழப்பங்கள் விரைவிலேயே நீங்கிவிடும். அதனால உங்களுக்கு சிந்தனை செய்வதை ஒரு கடிவாளம் போட்டு இங்கே சிறப்பாக மேனேஜ் செய்யுங்கள். உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். மறைமுகமான எதிர்ப்புகள் காரணமாக கொஞ்சம் காரியங்கள் இழுபறியாக முடியலாம். இருந்தாலும் தளராமல் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள்ங்க. குழப்பங்கள் நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் கஸ்டமர் கூட வாடிக்கையாளரிடம் பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் அனுசரித்து போங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுனால சேவிங்ஸ் கொஞ்சம் குறையலாங்க. அதனால செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கோங்க. இன்றைய தினம் புதிய ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாளுங்க. உங்கள் ஐடியாக்கள் மூலமாக நல்ல மகிழ்ச்சிகள் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.